எனக்கு வேட்டி கட்டி கலங்குறோம், அலப்பற கிளப்புறோம். ராம்ராஜ் நிரந்தரம். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். அவர் ஒரு ஹீரோ, நான் ஒரு மேக்கப் பண்ணவே இல்லை. இவ்வளோ கூட்டம் இவ்வளோ பாசத்தை எப்படி சம்பாதிச்சதுன்னு எனக்கே தெரியல. இழப்பை தாங்கவே முடியல. டெய்லி இதை பற்றி நினச்சி அழுக வேண்டியதாக இருக்கு. கண்டுபட போதையில் அந்த கெட்டப்பு, ஓல்டு கெட்டப்பு, ஐப்ரோப்லாம் போட்டுட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். ஓல்டாக இருந்தாலும் கம்பீரமாக இருக்கும். இப்போ அப்பா பையன் கேரக்டருக்குலாம் மாறி மாறி மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே. அதெல்லாம் எப்படி சேலஞ்சு சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன் நான். கேப்டன் எல்லாம் கவனிப்பாரா நீங்கள் பண்ணுறதில்ல, அந்த சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்களே? அவர் குழந்தைங்க. உட்காருங்க சார், நான் உட்காருவார். என்னை சொன்ன இடத்துல உட்காரணுமா? உட்காருங்க சார். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இத்தனை மூஞ்சில் போட போகிறீங்க? ஆமாம், போட்டால் தான் அது வரும். சும்மா அப்படி வரும் சார். என்ன சார் நீங்கள்? சரி சரி, ஏதோ போகணும். நான் என் தலையில் என் மூஞ்சி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன். பேசுங்க, ரவுண்டு பேச, அவருக்கு பெரிய பேசு. என்ன பண்ணாலும் அழகாக இருப்பார். அதில் ஒன்றும் இருக்காது. ஒன்றுமே தெரியாது சார். என்ன சொன்னாலும் சரி சரிம்பார். லைட் பண்ணிப்பான். அங்கே நின்றுக்கிட்டு விடும்பார். நடிக்க ஓகேன்னு. அவன் அங்கேருந்து ஓகே சார். ஃபைட் சீனில் கேப்டனோட கண்ணெலாம் அப்படியே ரெட்டிஷாக அப்படியே செவந்து போயிடும்ல, அது எப்படி நீங்கள் கொண்டுட்டு வரீங்க அந்த காட்சியை? சமயத்தில் அடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சும்மா தட்டுவார் ஜாலிக்கு. உடனே கேஷ் அவருக்கு 1000 கிடைக்கும். நிறைய பேர் அடி வாங்குறதுக்கே வருவானுங்க காசுக்காக. சட்டசபை நிகழ்வை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு விஜயகாந்த் கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? சும்மா நடிக்கணும்னே. அவங்க கோவக்காரனே நினைக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்மளை பற்றியும் பாரு. நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் அசிங்கமாக போனால் ஏன் கஞ்சத்தனம் பண்ணுறீங்க? ப்ரெசிடியானு நம்மளை மாதிரி அவர் இருக்கணும், அவர் மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினைப்பார். கேப்டன் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பார், அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. 40 வருஷம் ஃப்ரெண்ட் இல்லை, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுவாங்க. நரசிம்மா, வாஞ்சிநாதன், வல்லரசு இந்த மாதிரி படத்துலலாம் கேப்டன் விஜயகாந்த் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். இப்படியான படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த படத்தில் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. கேப்டன் முதல்ல நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் வந்து வைதேகி காத்திருந்தாலும் பெருசாக மேக்கப்புக்கு அதில் வேலையே இல்லை. அப்படி இருந்துமே எப்படி உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள், அதுவும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. அவர் ஒரு ஹீரோ, நான் ஒரு மேக்கப் பண்ணவே இல்லை. இவ்வளோ கூட்டம் இவ்வளோ பாசத்தை எப்படி சம்பாதிச்சதுன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ பாசம் எப்படி வந்துச்சு, இவ்வளோ கூட்டம் எப்படி எனக்கே தெரியல. அப்புறம் நமக்கு தெரியாது பின்னாடி இவ்வளோ இருக்க மக்கள் இருக்காங்களே, நமக்கு தெரியலையே இவ்வளோ இருக்க மக்கள் இருக்கேன்னு எனக்கே தெரியல. நான்லாம் கொஞ்சம் அப்போ அவரோட உயிரோடு இருந்தாருன்னா இதை பார்த்தானே எவ்வளோ சந்தோஷப்பட்டு பாருங்க. இழப்பை தாங்கவே முடியல. டெய்லி இதை பற்றி நினச்சி அழுக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எப்படி இழப்பை தாங்க? எங்கள் குடும்பமே, எங்கள் வீட்டில் என் பசங்க டெய்லி அவங்க சாப்பிட்டு 2 நாளாக சாப்பிடாம இருந்தாங்க என் பிள்ளைங்களாம். எனக்கு மட்டும் இழப்பில்லை, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு இழப்பு தான், இந்த நாட்டுக்கு ஒரு இழப்பு தான். இனி ஒரு மனிதன் இனிமே கிடையாது. எனக்கு வந்து இவர் தான் குலசாமி. இன்றைக்கி குலசாமி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் அவரையும் கும்பிட்டுருக்கோம் டெய்லி காலையில் நாங்கள் காலையிலையும் சாயங்காலமும் பூஜையில் போய் சாமி கும்பிடுவோம். அவரை தான் நினச்சி அவர் ஆத்மா சாந்தி அடையிட்டுங்கிறதுக்காக சாமி கும்பிட்டு தான் வரும் டெய்லி. அவர் இழப்பை என்னால் தாங்க முடியலை. என் குடும்பத்திற்கு, என் மனைவிக்கு யாருக்கும் தாங்க முடியலை சார். இது வந்து நான் வந்து பல படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பண்ணிகிட்டு இருக்கிறப்ப படம் பார்ப்பேன். கேப்டன் படம்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். படம் பார்த்துட்டு இருக்கப்போ நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், வித்தியா அசிங்கமாக இருக்கும். எப்படியாச்சும் இவரை பிடிச்சிடணும், நம்ம வித்தியை நம்ம காட்டி ஆகணும், கை வேலையை காட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். முதல் நம்ம சொன்னேன் ராதிகா காமிஷன் நேராக நடிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா எனக்கு ஒரு சாமி பிடிச்சோன்னா நான் மேக்கப் போடுறேன், நல்லா இருந்தால் போயிருந்தேன், இதுதான் அந்த விஜி கேட்காது அப்படிம்பாப்புல. அப்புறம் கேமராமேன் ராஜராஜன், அவர் தழுவாத கைன்னு அவர் சொந்த படம் தான் அது. அதில் மேக்கப் போட்டேன். அதில் மேக்கப் போட்டோன்னே மாச்சான் சூப்பராக இருக்குங்க, பேசுகிற நல்ல டோன் நல்லா இருக்குது, நீங்கள் ராஜனை கூட பர்சனலாக வச்சுங்க அப்படின்றாரு. அப்படியாப்பா அப்படின்னா ராவத்துட்டு போய் சொல்லலாம். ராவத்தூர் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த அப்போ தான் உழவன் ஸ்டார்டிங். உழவன் மகன் அப்போ தான் ஸ்டார்டிங். அப்போ உழவன் பண்ணியே செஞ்சு எல்லாம் 2 டோல் எல்லாம் பண்ணேன்னு பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தோன்னே சரி இனிமேல் நீங்கள் தான் கண்டினியூவாக இருங்கன்னு வைத்திய காத்த ஆரம்பிச்சு அப்படியே வந்து கண்டினியூவாக வந்துட்டேன்.
எல்லா படம் என்ன 150 படம் வரைக்கும் நான் தான் பார்த்துருக்கேன். நீங்க 150 படம் கேப்டன் விஜயகாந்துக்காக நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்களே. நீங்க மேக்கப் போட்டு கொடுத்த படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா, ரொம்ப பிடிச்ச ஒரு தோற்றம் அப்படின்னா? மீனாட்சி திருவிளையாடல் மீனாட்சி சிவன் கெட்டப், வீரபாகு அதில் போட்ட கெட்டப்பு சேஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்ணுப்பட போதையில் அந்த கெட்டப்பு ஓல்டு கெட்டப்பு ஐப்ரோலாம் போட்டுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும், ஓல்டாக இருந்தாலும் கம்பீரமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் செந்தூர பூவை, செந்தூர பூவில் மேக்கப்பை எனக்கு அவர் போட்டிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வாராண்டி செந்தூர பூ படம் பார்த்தீங்கன்னா வாராண்டி வாராண்டி பன்னாட வாராண்டி ஒரு சாங் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் அவர் வண்டி ஓட்டு ஓட்டு அந்த வண்டியில் உட்காந்துருக்குது யாரு? நான் போடுறேன், இத்தனை நாள் எனக்கு போட்டேன் இல்லை நீ இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கொடு அப்படின்னேன். சார் நீங்கள் மேக்கப் போட்டு எனக்கு லிஃப்ட் வந்துருப்பானே, என் மார்க்கெட்லாம் உனக்கு எடுத்துக்கோ, நீ ஹீரோவா நடி, நான் மேக்கப் பண்ண வந்துடுறேன் அப்படின்னாரு. அது வேணா எனக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய ஆசை கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு அன்னைக்கு செந்தூர பூ படத்துக்காக உங்களுக்கு மேக்கப் போட்டார்? அவர் தான் மேக்கப் போட்டார். எனக்கு மேக்கப் போட்டு அந்த சாங்கில் கொடை பிடிச்சி உட்காந்துருப்பேன். இவர் வண்டி ஓட்டி விடுறாரு பார்த்துப்பீங்களே, வாராண்டி வாராண்டி பன்னாட வந்து அந்த வண்டியில் உட்காந்துருக்கு நான் தான் அந்த சாங்கில். இப்போ கண்ணு பட போகுதையா, ராஜதுரை, தவசி இந்த மாதிரி படத்துலலாம் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் டபுள் ரோல் நடிச்சிருப்பார்ல. அப்போ அப்பா பையன் கேரக்டருக்குலாம் மாறி மாறி மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன் நான். எங்கே பார்ப்பேன், எனக்கு இந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு ஆசைப்படுவேன். எனக்கு புராண படம் ஹிஸ்டாரிக்கல் படம்னா ரொம்ப இஷ்டம். ஏபி நாகராஜ் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் படம் பூரா நம்ம சிவகுமார் இது கிருஷ்ண வேஷம் ஃபோட்டோலாம் நான் தான் மேக்கப் அவருக்கு. அவர் கஷ்டம் பாடி பெயிண்ட் எல்லாம் ஃபேஸஸ் பாடி பெயிண்ட்லாம் வந்து பிக்கு நான் சுற்றி வச்சா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கிருஷ்ண பிக்கெலாம் வேறு யாரும் வேணால் பிடிக்கும். பிக்கு செஞ்சு இன்னொரு இடம் டெய்லி மாத்திரை போய் சேஞ்ச் ஆனால் சீவிட்டு சுத்தணும் அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. அதான் புராண படம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். கேப்டன் வந்து இந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறது எனக்கு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுவேன். கேப்டன் எல்லாம் கவனிப்பாரா நீங்கள் பண்ணுறதில்ல, அந்த சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு பண்ணுறீங்களே? அதெல்லாம் இப்போ ஒத்துக்கிட்டு என்ன சொல்லுவார் கேப்டன்? ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர் குழந்தைங்க. உட்காருங்க சார், நான் உட்காருவார். என்னை சொன்ன இடத்துல உட்காரணுமா? உட்காருங்க சார், டைம் ஆச்சு, எனக்கு பேசுகிற டைமில் உட்காருங்க, டேரக்டர் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கெட்டப் பார்க்கணுங்கிறாரு. அப்படி சொன்னாரா? சொன்னாச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. உட்காந்து அது பாடல அவர் சரி என்ன பண்ண இது பண்ண இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இத்தனை மூஞ்சில் போட போகிறீங்க? ஆமாம், போட்டால் தான் அது வரும், சும்மா அப்படி வரும் சார். என்ன சார் நீங்கள்? சரி ஏதோ போகணும், நான் என் தலையில் என் மூஞ்சி உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன், என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்பாரு. போனால் சரி சந்தோஷம் அப்படின்னு. ஃபேஸுங்க ரவுண்டு ஃபேஸ், அவருக்கு பெரிய ஃபேஸு, என்ன பண்ணாலும் அழகாக இருப்பார். அதில் ஒன்று இருக்காது, என்ன பண்ணாலும் அழகாக இருப்பார். ஏன்னா முகம் பெரிய முகம்ல, என்ன வாய் திறந்து சொல்லியிருக்காரா? ராஜி சூப்பராக மேக்கப் போட்டிருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரா? நான் சொல்ல மாட்டார். எனக்கு இது வந்துருமா, கர்வம் வந்துருமா. அது யார்கிட்ட சொல்லியிருக்காரு? அந்த ஆள்கிட்ட சொல்ல, கேமராமேன் சொல்லுவார், மச்சான் சூப்பராக இருக்கு மச்சான், இன்னைக்கு அழகாக இருக்கும். இது என்னோட விட்டுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ரொம்ப ஆடிடுவார், ரொம்ப பிடிக்க முடியாது. கேட்டுட்டு என்ன சொல்லுவீங்க? இல்லை அவர் கேமராமேன் சொல்லுவார், அண்ணா எப்படி சொன்ன இப்படி சொல்கிறாரு, அது விடுங்க, அப்படி தான் அவர் குழந்தை மாதிரி, அது விடுங்க கண்டுக்கிறேன். அதையும் கேட்டுப்பா, நான் சொல்கிறீங்க உனக்கு நான் குழந்தையான் பாரு. இல்லை சார், நீங்கள் அங்கே போய் என்னை பற்றி என்கிட்ட நீங்கள் சொல்லாமல, கேமராமேன் போய் சொல்கிறீங்க. நான் மேக்கப் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நீங்கள் ஒரு இதாக பேசுவீங்க எட்வர்டாக, அதனால தான் நான் சும்மா ஜாலிக்கு பேசாமல் விட்டுவேன். ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டாங்க உங்களை மாதிரி கேப்டன் வந்து ஒரு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேபி தான் அவர். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க கேப்டன் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு? ஒன்றுமே தெரியாது சார், என்ன சொன்னாலும் சரி சரிம்பார். என்ன சொன்னாங்க அப்படியா, சரி அப்படியா, அவங்க சொன்னாங்களா, ஆமாங்க சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு பொய் சொல்லணும் வச்சுங்க, சார் இந்த மாதிரி அவங்க பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம் சார், ஒன்றும் மாற்றிக்குவார். அவர் தப்பு செய்யலாம் கூட, நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க அப்படின்னு கூட, நான் எப்படின்னு இருக்கேன் ஆக்டிங் பாரு சில சீனு ஒரு வார்த்தை, சார் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு கரெக்டாக நடிங்கம்மே, என்ன நீ அவ்வளோ கேவலமாக பேசுகிற என்ன அப்படின்னு, துட்டு வாங்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வந்தாங்க நல்லா சார், இதை விட என்ன நடிக்கணும், எனக்கு பிடிக்கல நடிக்கணும், அவ்வளோதான் கொஞ்சம் பக்கத்துலாம் உள்ளே அமைக்கிட்டு நடிங்க, சரி நான் அதெல்லாம் அப்படியே பண்ணேன். என்ன சார் யார் சொன்னால் பண்ணுவார், லைட் பண்ணிப்பான் அங்கே நின்றுக்கிட்டு பிடிப்பார் நடிக்க ஓகேன்னு, அவன் அங்கேருந்து ஓகே சார் லைட் பண்ணால் கேட்பாருங்க, அதெல்லாம் கோச்ச பண்ண மாட்டார் அவர் எல்லாத்தையும் கேட்பாரு. கேட்கணும்னு நினைக்கிறேன். கேப்டனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாலே அந்த ஃபைட் சீனில் கேப்டனோட கண்ணெலாம் அப்படியே ரெட்டிஷாக அப்படியே செவந்து போயிடும்ல, அது எப்படி நீங்கள் கொண்டுட்டு வரீங்க அந்த காட்சியை? கிளிசரின் போட்டு கண்ணை அப்படி மேலே வச்சு இப்படி கசக்கி விட்டால் ரெட்டிஷ் ஆகிடும், கொஞ்ச நேரத்துக்கு எரியும், ரெட்டிஷ் ஆகும் ஃபுல்லாக ரெட்டிஷாக ஆச்சுன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். கண்ணை வரணும், அப்புறம் நம்ம கண்ணுக்குள்ள ஒரு கலர் பண்ணுவேன் நான் லேசாக,
கலர் பண்ணால் ரெட்டி ஆயிரும் கண். கண்ணுக்கு கீழே கலர் பண்ணுவீங்களா? நம்ம கண்ணுக்கு உள்ளே இங்கே ஐலஸ்ங்க ஐலஸ் இப்படி பண்ணிவிட்டு இங்கே ஒரு கோடு போட்டுவார் ரெட்டு லிப்ஸ்டிக்கில் ரெட்டு போட்டு அதுவும் கரைஞ்சிரும். கிளிசரின் போட்டால் ஏரியும் இல்லையா, அதுவும் உங்களுக்கு ஏறி கண்ணுக்கு ஒன்று அது கண்ணுக்குன்னே இருக்குது தானே. இப்போ செந்தூர் பூவில் பிளட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, ஹை பிளட். எப்படி ஹை பிளட்? அது பிளட்டு வேணும் நமக்கு கண்ணுக்குன்னே தயார் பண்ணுறாங்க இம்போர்ட். கண்ணை ஓப்பன் பண்ணி நம்ம நல்ல மெல்லாக கண்ணை மேலே வச்சுக்கிட்டு தலையை. சார் நாங்கள் பண்ணி வச்சு கண்ணை மூடாதீங்க, நான் போடுவேன், ஒரு சொட்டு தான் போடுவேன், கண்ணை நீங்கள் மூட அப்படி ஷேக்கெலாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே ஓப்பன் பண்ணுங்க, அது பாட்டு நிற்கும் ஃபுல்லாக அப்படிம்பேன். அப்படியே ஒரு சொட்டு போட்டால் போடனேன் கண்ணை லேசாக மூடுவார். ஷார்ட் ரெட்டிங்க இப்போ திறங்க சார், ரெட்டி கேமரா முன்னாடி தான் வச்சு பண்ணுவோம், திறங்க சார் அப்படின்னா ஓப்பன் பண்ணுவார். ஒரே ரெட்டாக இருக்கும். சூப்பர் ஆஹா ஓப்பன்வாங்க. அதே விட ஓடி போய் சொல்லுவார் ஆபா அவன்கிட்ட, ஏங்க அவர் முன்னாடிலாம் கை தட்டாதீங்க. ஏங்க ராஜன் தானே இத்தனையும் பண்ணார். நான் சரி எனக்கு தெரியாதா, அதனால தான் இத்தனை வருஷம் அந்த ஆள் வச்சு குப்பை கொட்டுறேன், எனக்கு தெரியுங்க. அவர் முன்னாடி சொன்னால் ரொம்ப ஓவராக ஆடுவார் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே கேப்டன் வந்து ஒரு குழந்தை அப்படின்னீங்களே, அதே அளவுக்கு அந்த கேப்டன் குழந்தைக்கு வந்து கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கோபம் வரும் சார், வெளில காட்டிக்கிற மாட்டார். எப்படி கோபத்தில் கேப்டன் விஜயகாந்த் எப்படி கோபத்தை பேச மாட்டார். நிறைய கோபம் வந்துட்டா பேச மாட்டார், யாரும் பேச மாட்டார். என்னமோ டென்ஷன் இருக்காரு. நான் நினச்சிக்கிறேன் டென்ஷன் தான் என்னன்னா, ஏதோ அவர் டென்ஷன் இருக்குன்னு சொன்னால் எனக்கு டயர் ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து என்னென்ன எதாவது சொல்ல மாட்டேன், ஒன்று வேணால் கம்முன்னு போ, கொஞ்ச நேரம் விட்டுரு அப்படின்றாங்க. யாராவது எதாவது சொல்லியிருப்பாங்க, அவருக்கு காலில் விழுந்துருக்கும், அதை வச்சு சொல்லுவார். சார் விடுங்க சார், போட்டுரும் விடுங்க சார், என்ன உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு போயிடுவேன், உனக்கு தேவை எனக்கு வேலை காசு அப்படிம்பாரு. ஆமாம் சார் எனக்கு அதான், விடுங்க சார். இல்லை பேசுங்க பேசிட்டு போட்டு மாதிரி என்னன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு சொல்லுவார், மேக்கப்லாம் அழிச்சிட்டு சாயங்காலம் நைட்டில் சாப்பிட்ற தூங்குறப்ப சொன்னேன் உனக்கு கொஞ்சம் கண்காணிங்க அப்படிம்பாரு. அவர் கூப்பிட்டு கேட்டா, ஐயோ இல்லைன்னு கண்ணு காலில் விழுவான் காலையில். அவர்கிட்ட வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னு. சேச்சா நான் ஒன்றுமே சொல்ல, இருந்தாலும் ஏதோ போய் சொல்லி கிடப்பார் உன்னை பற்றி என்னை பற்றி, நீ தப்பாக நினைக்காத அப்படிம்பாரு. ஏன் மேலே பள்ளியை போட்டுவார். ஏன்னா எல்லாம் நீங்கள் தான் காரணமான ஆமான்ட்டுருவேன். என்ன செய்யுது, அவருக்கு வைக்கப்படுறாரு சொல்கிறது. ஆனால் கேப்டன் வந்து கோவப்பட்ட பயங்கரமாக திட்டுவார், சமயத்தில் அடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, அன்பாக பார்த்துப்பாரு. அது வந்து எல்லாரும் பண்ண மாட்டார். அவங்க சொந்த கம்பெனி பார்த்தீங்களா, அப்போ தான் சும்மா லேசாக தட்டுவார், அது அடின்னு நினைப்பாங்க நிறைய பேர். சும்மா தட்டுவார் ஜாலிக்கு, உடனே கேஷ் அவருக்கு 1000 ரூபா கிடைக்கும். நிறைய பேர் அடி வாங்குறதுக்கே வருவானுங்க காசுக்காக. கேப்டன் அடிச்சுட்டு காசு கொடுப்பாரா? சொல்றது காசை கொடுத்துட்டு போய் தண்ணி அடி என்ஜாய் பண்ணு அடிப்பார். ஏன் அடிப்பார், ஏன் தட்டுவார்? சும்மா அடிக்கிற டப்புன்னு அடிக்கிறதா, வேணும்னு அடிக்கிறது, ஜாலிக்கு அன்புக்கு அடிக்கிறது. அவன் உடனே நடிப்பான். நம்ம இப்போ இறந்துட்டார் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், அவர் மேனேஜர். பைல்ஸ் வந்து இறந்துட்டார் இப்போ தான், ஒரு 5 மாதத்துக்கு முடிஞ்சு. அவன் நேற்று சொன்னாங்க, ராதாகிருஷ்ணன் மேனேஜர் ஒரு போய் அடிச்சிட்டாரு. அவன் அழுதுட்டு உட்காந்துட்டான், பார்த்துட்டேன். ஆனால் அழுகிறான். நான் ஆமாம் சார், ஏன் சார் அவனை போய் அடி, சும்மா வெறுப்பேற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டாருங்க. அது அந்த செலவு இவ்வளோ செலவாகுது, அவ்வளோ செலவாகுது, இவ்வளோ செலவாகுது, ஏன்ட்டு வந்து சொல்கிறேன். செலவு இவன் நான் தானே பண்ண முடியும், ஏன் செலவத்தை பற்றி ஏன்ட்டு சொல்கிறேன், எனக்கு கோவம் வராதா அப்படின்றாரு. பணம் நான் கொடுக்குறேன், செலவானா ஆகட்டும், நான் ஏன் காசுன்னு கொடுக்குறேன். இவன் அவன் தான் கணக்கு இந்த அக்கௌண்ட் பார்க்குற ஆள், நிறையா செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இவன் எதுக்கு என்ன ஏன்ட்ட சொல்கிறேன், சரி அவன் தெரிஞ்சு அவ்வளோதான் விடுங்க சார் அப்படின்றேன். சரி சும்மா அடிப்பார். சரி ராதாங்க கூட வலிச்சிச்சா இல்லைண்ணே போங்க, நாம் உடனே அவர் தோளில் போட்டுக்கிறோம். யார் கேப்டன் தோளில் அவன் கையை போட்டுக்கிறோம். சரி விட்டேன், சரி இந்தா எடுத்துக்கோ, ஒரு 1000 ரூபா வச்சுக்க, செலவுக்கு கொடுத்துருவோம். சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. நான் டெய்லி அடி வாங்க வரமானே. அவன் தமாசுக்கு அவனுக்கு சந்தோஷமாக இருக்காங்களே ராதாகிருஷ்ணங்கிறவர். கேப்டன் எம்எல்ஏவாகி சட்டசபையில் போகும்பொழுது சட்டசபையில் வந்து சக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை பார்த்து நாக்க துருத்தி ஒரு டயலாக் பேசினார்ல, கேப்டன் சும்மாவே பயங்கரமாக கோவப்படுவார். இந்த கோபம் வந்து சட்டசபையில காட்டிட்டாருங்கிற மாதிரியான பேசினாங்கல்ல. ஆமாம், நீங்க எல்லாம் அதை எப்படி பார்த்தீங்க? அவர் எப்பவுமே அப்படிதான், சும்மா அன்பாக பேசினாலும் அப்படி தான் பேசுவார், கோபம் பேசினாலும். அது சில பேருக்கு புதுசாக தெரிஞ்சவங்களுக்கு நாக்கு அப்படி கடிச்சு கோபமாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் கோபம் இல்லை, அது ஒரு இது. அதெல்லாம் கோபம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கோபமாக தெரியும், நாக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் சட்டசபையில் பண்ணியிருப்பார் இல்லைங்களே, இங்கே பண்ணுறதே அங்கேயும் பண்ணுறாரு. அவ்வளோதான். அது ஒன்று அவர் தப்பாக நினச்சி கோபமாக நினச்சி பண்ணுறதே கிடையாதுங்க. அவர் அறியாமல் அதெல்லாம் சட்டசபை நிகழ்வை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு விஜயகாந்த் கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னையா இப்படி கத்துறாரு கவனம்? கத்தலையா, நீங்கள் அவர் கத்துறா தெரியுது, அது ஒரு பாட்டுன்னே வச்சுக்கேன், கத்தலாம் கிடையாது. இது நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்க,
விஜயகாந்த் சார்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? அண்ணன் வெளியில் பேசுகிறாங்கண்ணே இப்படின்னு. அவங்கள அப்படி பண்ணால் தான் இல்லைன்னு நம்மளை வந்து இழிச்சாங்க நினச்சிக்குவானுங்க அப்படிம்பாரு. சும்மா நடிக்கணும்ண்ணே. அவங்க கோவக்காரனே நினைக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்மளை பற்றியும் பாரு. போட்டு இப்போ அந்த அண்ணன் இப்படி பேசிக்கிறாங்கண்ணே இவ்வளோண்ணே. இல்லைண்ணே அதெல்லாம் இல்லை, இப்படி பண்ணால் தான் சரியாக இருக்கும். விஜயகாந்த் சார்கிட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வரதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? எங்கேருந்து விஜயகாந்த் சார்கிட்ட வந்தீங்க? ஃபஸ்ட்டு சார் ஜெயபாரதி, சினிமா நடிகை ஜெயபாரதி, மலையாள நடிகை. மலையாள நடிகை. இதோ இப்படி வர அவளுந்தா ராகுல் நடிச்சார். கேரளாவோட குயின் இல்லை? ஆமாம், கேரளாண்ட குயின் அடிப்பாங்க. அவர் கூட போனால் எனக்கு டிக்கெட் கிடையாது. அவங்க ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போவாங்க. போனால் டிக்கெட் ட்ரெயின் தான். அப்போ நான் அப்போ ஆஸ்டனாக தானே ட்ரெயின் வேணும். அவ்வளோ மரியாதை ரயில்வேயில். என்னை பார்த்தோன்னா அவர் டிடிஆர் வணக்கம் போடுவாங்கன்னா பார்த்துங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் போவேன் வருவேன் ட்ரெயினில். அந்த மாதிரி அவங்க மூலியமாக தான் அவங்க மூலியமாக அவங்க வந்து தலைவங்கிற படம் தான் நடிக்க போனாங்க. நடிக்க போகிறப்ப கூட அவங்களுக்கு போனோடனே சரி என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கேருந்து முடிஞ்சோடனே நேராக போனோம். அதான் முதல் படம் எம்ஜிஆர் படம் தலைவர். இந்த இருக்காங்க பாருங்க ஜெயபாரதிங்கிற. இவங்க தான் ஜெயபாரதி. இவங்க கூட இருக்கிறது நான். அதாவது நீங்கள் 40 வருஷமாக கேப்டன் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சினிமா ஆரம்ப கால சினிமாவே கேரளா நடிகை ஜெயபாரதி அவங்க கூட தான். இவங்க எல்லாரும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்களா? ஏதாவது விசேஷத்துக்கு வந்திருக்காங்களா? எல்லாம் இவங்க எல்லாமே எதுவுமே கிடையாது. என்னென்ன ஃபங்க்ஷனுக்குலாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க? இந்த வீட்டுக்கு என் பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் ஆச்சு. சரி. ஏஜ் அட்டன் ஆனால் நான் எங்கே இருக்கேன்? கேப்டன் பிரபரம் ஷூட்டிங்கு சாலக்குடியில் இருக்கேன். சரியான மலை மெட்ரா சென்னையில். அப்போ வந்து வீடு எனக்கு கீழே. இப்போ நீங்கள் வந்து எங்களை கேட்டாங்க. அப்போ வீடு அங்கே தான் நம்ம கீழே. பாம்பு தேல் அதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக தண்ணி. இது வர தண்ணி இருக்கப்போ எனக்கு வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி. அப்போல்லாம் செல்லு கிடையாதுல்ல, லேண்ட்லைன் தான். லேண்ட்லைன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அண்ணி அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேப்டன் சொல்லிடுவேன். இன்னையா உன் பொண்ணு வயசுக்கு வந்துச்சா அப்படின்னேன். சரியான மலையான் தண்ணி அப்படின்னேன். என்ன சார் இப்போ நான் ஃபோன் மேம்னு. நீ எப்படி போவேன்? நீ ஒன்றும் போவேன் இங்கே இருந்து அண்ணி அனுப்பினாங்க. அண்ணி இந்த அம்மா பாவம் சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளோ தண்ணியில் நனைஞ்சிட்டு இவ்வளோ தண்ணியில் காருக்குள்ளே வராங்க. காருக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி திறக்க முடியலை. இங்கே மாட்டிக்கிட்டாங்களாம். என் வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு எனக்கு தெரியும். மாட்டிக்கிட்டாங்க. வந்து 5 பவுன் செயின், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சு அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இங்கே வந்து அந்த மலையோட தண்ணி இது ஃபுல்லாக தண்ணி கடல் மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன். அப்போ சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க. அப்புறம் அண்ணன் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணி போயிட்டாங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யுங்க அப்படின்னு. அந்த நேரத்தில் அவங்க வந்து அவங்க பாருங்கள், நான் இல்லை, எல்லாம் அவங்க தான் வந்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ உங்கள் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் சார் தான். கல்யாணத்துக்கு வந்தார். தாலி எடுத்து கொடுத்து நம்ம சீர்திருத்த கல்யாணம் தான். நம்ம இந்த ஐயா வச்சு பண்ணுறது நமக்கு பிடிக்காது. அவருக்கு ஏற்ற தான் நம்ம மதுரைக்கு அவர் கல்யாணம் எப்படி பண்ணாலும் அதே மாதிரி தான். நமக்கு சீர்திருத்த கல்யாணம் தான் பிடிக்கும். எனக்கு இந்த ஐயா வச்சு பண்ணுற போது எல்லாம் பிடிக்காது. கேப்டனுடைய தீவிரமான ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். நம்ம கேப்டன் நீங்கள்லாம் வந்து கடைசியாக மலேசியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் எல்லாருக்குமே சேர்ந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் சார். நான் வந்து அவர் பர்சனல் மேக்கப் காஸ்டியூமர் ராஜேந்திரன் இருக்கார். ரெண்டாவது அவர் வந்து தஞ்சாவூருக்கு போகிறப்போ ரூமில் வந்து வலிக்கு விழுந்துட்டார். பைனல் கார்டு போயிடுச்சும்பாங்க சொன்னாங்க. கொஞ்சம் காது வரைக்கார். அவர் மந்தமாக போச்சு. அவருக்கு வயசாக போகல அப்படின்னு போயிடுச்சு. எனக்கு அந்த யூனியன் பிரசிடண்டாக இருந்தேன் நான். அப்போ அந்த பில்டிங் கட்டிருக்க நேரத்தில் இந்த பில்டிங் சரியாக அமையல வரலைங்கிறதுக்கு அந்த இதில் டென்ஷன். அதுலேருந்து ஸ்ட்ரோக்கு வந்தோடனே திடீர்னு ஸ்ட்ரோக் ஆனால் வந்துட்டார் கேப்டன். இல்லை அப்போல்லாம் என்ன கேப்டன் நல்லா இருக்கார். இல்லை அதுக்கப்புறம் இவருக்கு நான் திரும்பி நம்ம வீட்டுக்கு படம் பையனை வச்சு படம் எடுத்தார்ல, அந்த படம் நானும் ஒய்ஃபாக அங்கே போனோம். அப்போல்லாம் அவர் கொஞ்சம் உடம்பு லேசாக ஷேக் ஆச்சு. என்ன ஆச்சு கேப்டனுக்கு? அப்போ நான் இது நரம்பு மூளைக்கு போகிற நரம்பு கொஞ்சம் பிளட்டு சர்க்குலேஷன் இல்லை. அதான் சார், தன்னை தானாக பார்க்க மாட்டார். அடுத்தவனுக்காக உழைப்பார், புதுசுக்காக உழைப்பார். உழைச்சி கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டார். ஊருக்கெல்லாம் சோறு போடுவார். அவர் பார்க்க யார் வந்தாலும் சாப்பிட வச்சுட்டு தான் பேச ஆரம்பிப்பார். ஆனால் கேப்டன் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சாப்பிட மாட்டார். அவங்களாம் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடும்பாரு, அப்படியே விட்டுவார். ஃபைட் சீன்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டார். ஃபைட்டுங்கிறப்ப அண்ணா மூச்சு வாங்க, எனக்கு ஜெலியாக வேலை செய்ய முடியாது, இந்த ஃபைட்டை முடிச்சுக்கிறேன். மாஸ்டர் கேட்பேன், மாஸ்டர் சாப்பிட மாட்டேங்கிறாரு மாஸ்டர். அப்படி என்ன மாஸ்டர் அப்படின்னா சூப்பராக ராக்கி இருந்து வேறு மாற்றி இருந்தாங்க. அப்படி சொல்லுவேன், அப்படியா சரி என்ன பண்ணலாங்க, கொஞ்சம் பிரேக் ஒரு மாதிரி விடுங்க, அவர் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு. கேப்டன் நீங்கள் சாப்பிடுங்க கேப்டன். நான் முடிச்சுக்கிறேன், என்ன எத்தனை சாப்பிட்ருக்கு, அவருக்கு எல்லா விஷயம் தெரியும். ஃபைட் மாஸ்டர் சொன்னால் கூட தெரியுங்க.
எல்லாம் தெரியும் அவருக்கு. என்ன ஷார்ட்டாக இந்த இந்த குரூப் போயிட்டாங்க, 4 பேர் செத்தாங்க, 4 பேர் வெளில போயிட்டாங்க, அவுட் ஆகிட்டாங்க. இன்னும் 2 பேர் அதை அடிச்சு போட்டால் முடிஞ்சு வயசில் போயிட்டு அப்புறம் நீங்கள் போட்டு எடுத்துங்க அப்படின்னு. ஏன் இந்த ராஜன் ஏதாச்சும் சொன்னார் அவங்கள்ட்ட அப்படின்னாரு. பயங்கரமான ஆளுங்க அவர். உடனே என்னை பார்ப்பாங்க, சார் நான் ஏன் சொல்கிறேன் ஒன்றும் சொல்லு, நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க இல்லைன்னா ஒரு மாதம் கரெக்டாக சொல்கிறேன். நான் சாப்பிட்றேன் அவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சாப்பிட்றோம், நீங்கள் ஒன்றா தான் சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்றா எல்லாருக்கும் தெரிய போகுது. அவங்களா சொல்கிறாங்க, இல்லை கேட்டோம் ராஜன் ஒன்று சொல்லலாம், நாங்களாக தான் சொல்கிறோம் பாரு அவர். நினச்சா நம்மளை மாட்டி விட மாட்டாங்க. மாட்டி விட்டாலும் ஒன்றும் கிடையாது. சரி அவர் நன்மைக்காக சொன்னேன், அதனால் சாப்பிட மாட்டார், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டார். அதுதான் கேப்டனுக்கு உடம்பு சரியில்லாமல் போணுச்சா? ஆமாம், டைமுக்கு சார். சார் மருந்து சாப்பாடு தானே நம்ம மருந்து மாதிரி பார்த்துக்கணும். கண்ட நேரத்தை கண்ட எப்போனாலும் சாப்பிட்டா அப்படி தான். திடீர்னு 2 மணி நாங்கள் ஷூட்டிங் நடக்கிறப்ப திடீர்னு 2 மணி, சார் பிரேக் விட்டுருங்க, இல்லைன்னா பேக்கப் பண்ணிடுங்க, நான் முடிச்சு நான் ரூமுக்கு போயிடுறேன் அப்படிம்பாரு. பொள்ளாச்சிலேருந்து சுந்தரம் நம்ம என்ன சமைச்சேன் நேரத்தில் ஒத்துப்பா அப்படித்தான். என்ன விஜய் உடனே சுந்தரம், என்ன விஜய், ஏன் விஜய்? இல்லை சார் படம் என் படம் ரிசல்ட் கேட்க போகிறேன், ரூமுக்கு போகிறேன் பாரு. சும்மா அங்கே என்ன பிடிக்கல அவருக்கு, அங்கே எதை கதை சொல்லணுங்கா போயிடுவார், வந்துடுவார். வந்துட்டு மறுநாள் காலையில் போனால் 3 மணிக்கு அங்கே உட்காந்துருப்பார். யார் லேட்டுனால யூனிட் வேணும் எதுவும் வந்திருக்காது. எல்லோரும் முந்தி இருப்பார் கல்ல. இன்றைக்கி விட்டு நான் நேற்று விட்டது அன்றைக்கி முடிச்சிடணுமா, 10-11 மணிக்கெலாம் சாங் முடிச்சிடுவார் இருந்து டப்பு. அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு நாள் விட்ட வேலையை மறுநாள் எடுத்து முடிச்சிடுவார். அதனால் புதுசுக்கு நஷ்டம் பண்ண மாட்டார் யாராக இருந்தாலும். சில பேர் இந்த எதிர்மறையான கருத்துக்கள்லாம் சில பேர் சொன்னாங்க. அவங்களுடைய புரிதலுக்காக கேட்குறேன். கேப்டன் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாரு, அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு, இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் 40 வருஷம் ஃப்ரெண்ட் இல்லை, என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபாரின் போனால் எப்போயும் ஃப்ரெண்டு கூட லேசாக அடிப்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே அடிக்க மாட்டேன். சும்மா இது இப்போ ஏதாவது ஒன்று இந்த கண்ணு சிகப்பா இருக்குது பார்த்தீங்களா படத்தில், அதை வச்சு தப்பு கணக்கு போடுறது. ஏன் நிறைய பேர் ஏன்டே கேட்டுருக்காங்க, ஏன் கண் சிகப்பான்னு தண்ணி ஓவர் தண்ணியா, அது லூஸு சீனுக்காக கண் நிறுத்து போட்டதுயா, உடனே தண்ணி எடுத்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லைண்ணே கேள்விப்பட்டேண்ணே, நீ தண்ணி இருக்குல்ல சார். நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், 45 வருஷம் 50 வருஷம் 24 வருஷம் தண்ணியில் இருக்கான், நல்லா தானே இருக்கான். இவர் சாப்பாடு ஃபுட்டு சரியாக எடுக்கிறது கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு. அந்த மாதிரி இப்போ பொள்ளாச்சி போனார்னா, பொள்ளாச்சி சக்தி லாட்ஜின்னு ஒன்று இருக்குது. அப்போ ரசிகர் கூட்டம் தாங்க முடியாது. மத்தியானத்துக்கு மேலே ரசிகர் வந்துடுவாங்க. இதுக்காக ஷூட்டிங் விட்டு வந்துடுவார். ஞாயிற்றுக்கிழமைனா மத்தியானம் வரைக்கும் தான் இருப்பேன், ஃபேன்ஸ்லாம் வருவாங்கன்னு எல்லா ஃபேன்ஸும் ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்துடுவாங்க. ஒரு தகராறு போச்சு சக்தி லாட்ஜில், பொள்ளாச்சிக்கில். கேள்விப்பட்டீங்களா? சக்தி லாட்ஜி பெரிய லாட்ஜி அது. அது என்னென்னா, சார் நீங்கள் வந்து நமக்கு உங்களுக்கு எனக்கு சரி ஒத்து வராது, ஓட்டில் உடச்சிடுவாங்க பொழுது, இவ்வளோ கூட்டத்தை ஒன்று வச்சு நான் என்னங்க செய்ய முடியும்? அப்படியா, இப்போ நான் காலி பண்ணிட்டுமான்னு. எனக்கு மனசும் வரல, உங்களை வெளியே அனுப்புறதுக்கு போஸ்ட் சொல்கிறதுக்கு மனசு வரல. கூட்டம் நிறையா கண்ட்ரோல் பண்ண முடியல சார். கூட்டம் வந்து எங்கள் வீடு லாட்ஜி அசிங்க பண்ணிடுறாங்க, உடைச்சிடுறாங்க, கதை உடைங்க, அப்படி தான் கூட்டம். இப்போ ஃபேன்ஸ்னு அப்படி தான் வருவாங்க போவாங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் வந்து சுற்றி இருக்க ஊர் பூரா வந்துடுவாங்க, வந்து ஃபோட்டோ எடுங்க. உடனே என்ன பண்ணாங்க, இங்கே பொள்ளாச்சியில் ஜேக்கப்னு விட்டுருக்காரு, கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்சியில் இருந்தவர் தான். இவருக்காக அவர் வீட்டை மாடியில் வீடு கட்டி ஸ்விம்மிங் பூல் ஆக்கிட்டார். இனிமேல் எப்போ வேணாலும் இங்கே இங்கே தான் என் வீட்டில் தான் தங்கணும், லாட்ஜி எதுவும் தங்கணும் அப்படின்னு உடனே மேலே ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டிட்டுருக்காரு. அவர் பொள்ளாச்சி போனால் அவர் வீட்டில் தங்குறதுக்கு. அவர் ரசிகர் சார், ரசிகர் சொக்க தங்குறது வந்து அவர் ரசிகர் ஆகிட்டார். அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, என்ன மாதிரி ஃப்ரெண்டு அவர், ஃபேன் ஃப்ரெண்டு. பொள்ளாச்சி போனால் அங்கே தான் எல்லா கல்யாணம் நல்ல விஷயம் கிடையாது, எல்லாம் அவர் இங்கே வருவார். அவர் இப்போ போனால் பொள்ளாச்சி போனால் அங்கே தான் தங்குவார். பசங்க போனாலும் அங்கே தான். இப்போ பிரபாவும் தான். பிரபாகரன் எப்படி பேர் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கேப்டன் பிரபாகரன் ஷூட்டிங் நடக்குது, சாரா சொல்ல ஃபைட் சீன் மஞ்சள் கல்யாணுக்கு அவருக்கும். அப்போ நைட்டு 2:30 மணிக்கு திரும்பி போகணும். உடனே பட்டாசு வெடிக்கிறானுங்க வெளியே, கேமரா சென்று அவங்க. ஏன் பட்டாசு வெடிக்கன்னா, பையன் சாருக்கு வந்து கேப்டனுக்கு வந்து ஆம்பளை பையன் பண்ணாங்க அப்படின்னு ஒரே குஷி. அன்றைக்கி தான் கேப்டன் பிரபாகரன், அந்த படத்தினால தான் கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சது பையனுக்கு. காலையில் சார் இன்னொன்று, காலையில் எனக்கு காலையில் 6 மணிக்கு வந்தால் சில நேரத்தில் வெடை போட்டுருவாங்க, வடை சுடுவாங்க அந்த அம்மா. இந்த மேக்கப் போடுறப்ப குளிச்சுட்டு வந்தேன், என்ன குளிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இல்லை மேக்கப் போனேன், ராஜன் வராரான்னு. ராஜன் வராரு அப்படின்னு. சரி அந்த ஆளுக்கு ஒரு 10 வடை செய்யுங்க, 10 25 வடை செஞ்சு வச்சு டப்பாவில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு நேற்று ஒன்றா பிடிக்குன்னு ஷூட்டிங்கில் போய் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். எனக்குன்னா தனியாக சாப்பாடு, எனக்கு அவர் போகிறப்ப ஷூட்டிங் போகிற எனக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பாராட்டுவாங்க. சமைச்சு கொடுப்பாங்க. ஆமாம், நமக்கு அவருக்கு வரப்போ எனக்கும் சாப்பாடு தனியாக வரும், 2 பேருக்கும் சாப்பாடு வரும், தனித்தனியாக சாப்பாடு வரும்.
அவங்கள மாதிரிலாம் இனிமே ஒரு மனுஷன் பிறக்க மாட்டேன், பிறக்கிறதும் கிடையாது, பிறக்க போகிறதும் கிடையாது. கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் கூட 40 வருஷமா சேர்ந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. அ கேப்டன் விஜயகாந்த் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போய் 1 வாரம் ஆக போகுது. இனிமேல் அவர் பிரிஞ்சு நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு வெளில போ வெளியில் போக முடியல சார். வெளில போக முடியலங்க. வெளில இங்கே ராஜுன்னு கேட்டால் அது யாருன்னு தெரியாது. கேப்டன் மேக்கப் பண்ண வீடுன்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க. இங்கே போங்க கிடையாது. அந்த மாதிரி நல்ல போய் இங்கேருந்து கடைசி வரைக்கும் 4வது மைண்ட் வரைக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். ஓய்வு போனாலும் விஜயாந்த மேக்கப் பண்ணி சாமி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம போகவே முடியல. இப்போ நான் போய் வெளியே போகிறது கிடையாது. நேற்று தான் வந்தேன், போகிறது கிடையாது. ஏதாச்சும் துக்கம் விசாரிப்பாங்க, யாராச்சும் நமக்கு அழுகணும், ரோட்டில் உட்காந்து அழுகணும். இது வந்து இதுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நான் போகிறதே கிடையாது. ஏன்னா சரி எனக்கு ஒன்றும் புரியல. அது நான் போகிறது இந்த பொள்ளாச்சி போனால் பெஞ்சமின் ஜேக்கபிள் வீட்டில் சார். கோயம்புத்தூர் போனால் சந்தூர்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே தான் அவர் கட்சிக்கார், அங்கே போவார். இப்போ எங்கள் நம்ம செந்தூர் தான் மேட்ச். கேப்டன் தான் கூட இருந்த எல்லாருமே ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களை பார்க்கும் பொழுது, உங்க வீட்டை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. கண்டிப்பா தான் கூட இருந்த நல்லா ஒவ்வொருத்தரையும் நல்லா அவர் பார்த்துருந்தாரு. நல்லா இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் அசிங்கமாக போனால் ஏன் கஞ்சத்தனம் பண்ணுறீங்க, ட்ரெஸ் எப்படியானு. இல்லை சார் அதெல்லாம் நான் ட்ரெஸ்ஸில் அர்ஜென்ட்டாக ஓட்டாந்தாலும் நீட்டாக வரணும், என்கிட்ட வரப்போ அப்படிம்பாரு. ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். நம்மளை மாதிரி அவர் இருக்கணும், அவர் மாதிரி நம்மளும் இருக்குன்னு நினைப்பார். இந்த பாகுபாடுலாம் கிடையாது. ஒரு மேக்கப் பண்ணு, ஒரு வேலைக்காரன், அந்த இதெல்லாம் கிடையாது. யாருமே நினைக்க முடியாது. வீட்டில் வேலை செய்கிற வாட்ச்மேனை கூட அப்படி தான் சார். காலையில் நைட்டு போய் படுக்கிறப்ப அவர் வந்து நாளைக்கு ஃபைட் தான், இன்றைக்கி இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பார் நிறையா. இந்த ஃபைட்டு வெரைட்டி ஜாக்கி சான் படம் பார்த்துக்குமே. அப்போ நான் காலையில் போவேன், 4 மணிக்கெலாம் போயிருக்கேன். 4 மணிக்கு போகிறப்ப என்ன வாட்ச்மேன் என்ன ஆனார், நான் தூங்கினார், இப்போ தான் படுத்தாரா, அப்புறம் எதுக்கு ஏன் நம்ம 4 மணிக்கு வர சொன்னார் அவர், அது எனக்கு தெரியாது அவர். அப்போ என்ன சொன்னான்னு, நீங்கள் வந்தோன்னே என்னை எழுப்ப சொன்னார், இல்லைன்னா அந்தால கேட்க வச்சுடாதீங்க, எல்லாம் நோயும் பாரு அப்படிம்பாரு. சரி வேணாம் பரவாயில்ல தூங்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன். நான் தூங்கிட்டே போய் இவர் போய் தான் வாட்ச்மேன் போய் தான் காப்பி கொடுத்து சரி 5 மணிக்கு போய் எழுப்ப வைப்பேன். 5 மணிக்கு அண்ணா மணி 5 வாட்ச்மேன் திட்டுவார், என்ன 5 மணி வரைக்கும் என்ன பண்ணேன், இன்னும் வரலையா அந்த ஆளுன்னு. அவர் வந்துட்டாருன்னா உன்னை எழுப்ப வேண்டான்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா, சரி அப்போ சரி எழுப்ப வேண்டாம் சொன்னார்ல, சரி வரண்ட குளிச்சு வந்துட்டேன் போ. இன்னும் காப்பி கொடுத்து வாட்ச்மேன் தான் போய் காப்பி கொடுத்து வெளில காப்பி வச்சு கதை தட்டு வந்துடுவார். அண்ணா உங்களை இன்னும் வர சொன்னார்னே, அவர் வந்துடுறார், அந்த குளிச்சுட்டு வந்துடுறான் அவங்க. உண்மையிலே அதெல்லாம் கோஆப்ரேஷன், அந்த மாதிரிலாம் கோஆப்ரேஷன் பண்ணுவார். நல்லா கேரவன் திரும்ப கேள்விப்படு, கேரவன் இது வரைக்கும் அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. நம்புவீங்களா? கேரவன் என்ன அண்ணா என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்குமாரு. எங்கே போய் ட்ரெஸ் பண்ணுறாங்க அண்ணா, இந்த கேரவன் இருக்குண்ணே போயா, இந்த மரம் இருக்கு பாரு, மாற்றுப்பால் நின்றுட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி வேஷ்டி கட்டிக்கிறோம், வேஷ்டி சுற்றி பிடிச்சிக்குவோம், வேஷ்டி வெள்ளை வேஷ்டி ரோட்டில் அங்கேயே மரத்துக்குலேருந்து வெளியில் கூட்டம் பப்ளிக் பார்த்து போகிறாங்க, ஆம்பளை தானே, அப்படியே போட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணி அங்கேயே ட்ரெஸ் மாற்றி வருவார். அது கேரவன் எனக்கு கேரவனில் சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, இந்த மரத்துக்குள்ள தான் சாப்பிடுவாங்க, எல்லோரும் கூடிய டேட்டில் வந்து சாப்பிடுவேன். சார் உங்களுக்கு தானே வண்டி, ஏயா வண்டி என்ன 3000 3000 வாடகை, அது தேவையா? கேப்டன் இல்லாத நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அவருடைய ஞாபகங்கள் உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். கேப்டனை பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம் சார். இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலக்குறோம், அலப்பற கிளப்புறோம். ராம்ராஜ் நிரந்தரம். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப்.